بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم كانوا قبل ذلك مترفين وكانوا يصرون على الحنث العظيم وكانوا يقولون إذا متنا وكنا ترابا وعظاما إنا لمبعوثون صدق الله العظيم نحمده ونسلم على رسوله الكريم وبعد மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் வாக்கியாவுடைய தொடர்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது 45வது வசனம் முதல் 50ஆம் வசனம் வரும் வரைக்கும். இதுவரைக்கும் சூரத்துல் வாக்கியாவுடைய 44வது வரைக்குமான வசனங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 41 முதல் 44வது வசனங்கள் துரைஸ்ட வாசிகள் சம்பந்தமாக அல்ல நரக வாசிகள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா பேசியதை நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்தும் நரகத்துக்கு செல்வதற்கான காரணம் என்ன என்பது பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் வாக்கியாவிலே விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். 45வது வசனம், இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன். இன்னஹும் நிச்சயமாக அவர்கள், கானு இருந்தார்கள், அந்த நரகத்துக்கு செல்பவர்கள் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? கப்ல தாலிக அதற்கு முன்பதாக, முத்துரஃபீன் தரஃப்னு சொன்னால் ஆடம்பரம், முத்துரஃபீன் ஆடம்பரமாக வாழ்பவர்களாக இருந்தார்கள், ஆடம்பரத்தில் மூழ்கி அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா 45வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். 46வது ஆயாவில் வகானு யுஸ்ருன அலல் ஹின்ஸில் அதீம், வகானு அவர்கள் இருந்தார்கள், யுஸ்ருன பிடிவாதமாக இருந்தார்கள். எதிலே பிடிவாதமாக இருந்தார்கள்? அலல் ஹின்ஸ். ஹின்ஸ் என்று சொன்னால் 2 கருத்து, பாவம் என்ற கருத்தை கொடுக்கிறது. பெரிய பாவங்களைத்தான் ஹின்ஸ் என்ற சொல் குறிக்கிறது. இந்த இடத்திலே ஷிர்க் போன்ற மிக பெரும் பாவத்தை குறிப்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். அதேமண்டா மிக பாரதூரமான மிகப்பெரிய என்ற கருத்தை கொடுக்கிறது. ஏற்கனவே ஹின்ஸ் என்று சொன்னாலே பெரும் பாவம், அதோடு சேர்த்து அதேம் என்ற சொற்பிரயோகத்தையும் அல்லாஹ் தஆலா கையாண்டிருக்கிறது. எனவே மிகப்பெரிய பாவம் என்று அதனை மொழிபெயர்க்க முடியும். எனவே 46வது வசனத்துடைய கருத்து வகானு யுஸ்ருன அலல் ஹின்ஸில் அதீம், அவர்கள் மிக பெரும் பாவத்திலே பிடிவாதமாக தொடர்ந்தும் இருந்தார்கள் என்ற கருத்தை அந்த ஆயத் தருகிறது. 47வது வசனம், வகானு யகூலூன ஐதா மித்னா வகுன்னா துராபன் வ இதாமன் இன்னா லமபூஸூன். வகானு யகூலூன அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், வகானு யகூலூன அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஐதா மித்னா, இதா என்றா கொஷன் மார்க், இதாண்டா போதும், இதா மித்னா மாத்த என்றால் மரணித்தான், அதில் தான் நாங்கள் சொல்கிறோம் மையத் என்று சொல்கிறோம். மையத் என்றால் மரணம், இறந்தவருக்கு சொல்கிறோம் மையத். மாத்த என்றால் இறந்தான், மித்னாண்டா நாங்கள் இறந்தோம், இதா மித்னா நாங்கள் இறந்தோம், வகுன்னா துராப், துராபன்னா மண், இலாமண்டா எலும்புகள் அல்லது முள்ளுகளுக்கு சொல்கிற இலாமன் சொல், அஸ்முன் இசாமுன் என்றால் எலும்புகள் முள்ளுகள். நாங்கள் மரணித்து மண்ணாகி முள்ளுகளாகி மாறியதன் பிறகு இன்னா லமபூஸூன், பஅஸ என்றால் திருப்பி எழுப்பினான், லமபூஸூன் திருப்பியும் எழுப்பப்படுவோமா என்று ஆச்சரியமாக அந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனவே 47வது வசனத்தின் கருத்து வகானு யகூலூன இதா மித்னா வகுன்னா துராபன் வ இஸாமன் இன்னா லமபூஸூன், நாங்கள் மரணித்து மண்ணாகி எலும்புகளாகி போனதன் பிறகு திரும்பவும் எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆபா உணல் அவ்வளூன், ஆபா உனா என்ற எங்களது மூதாதையர்கள்,
அவ்வளவுன்னா முன்னைய மூதாதையர்கள். எங்களது முன்னைய மூதாதையர்களும் இப்படி திருப்பி எழுப்பப்படுவார்களா என்று அவர்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா 48வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். 49வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கொல் நீங்கள் கூறுவீராக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், கொல் கூறுவீராக, இன்னல் அவ்வலீன வல் ஆஹிரீன், நிச்சயமாக முன்னால் வாழ்ந்தவர்களும் பின்னால் வாழ்கின்றவர்களும், அவ்வலீன் ஆரம்பத்தில் இருந்தவர்களும், ஆஹிர் பின்னால் வருகின்றவர்களும், லமஜ்மூஊன இலா மீகாத்தி யௌமின் மஅலூம், வரையறுக்கப்பட்ட அந்த நாளில் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். மஜ்மூஊன் ஜமஅன ஒன்று சேர்த்தான், மஜ்மூஊன நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள், இலா மீகாத் ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்தில், யௌமின் மஅலூம் வரையறுக்கப்பட்ட ஒரு நாளில், தீர்மானிக்கப்பட்ட ஒரு நாளில் ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா 50வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் 45 முதல் 50வது வசனம் வரும் வரைக்குமான ஆயத்துகளது டிரான்ஸ்லேஷனாக இருக்கிறது. உண்மையிலே இந்த ஆயத்துக்கள் என்ன கருத்தை சொல்கின்றன? இதுவரைக்கும் நாங்கள் படித்து கொண்டு வருகின்ற ஒழுங்கை பார்க்கின்ற பொழுதோ 41 முதல் 44 வரைக்குமான வசனங்கள் அல்லாஹ் தஆலா அஸ்ஹாபு ஷிமால், மா அஸ்ஹாபு ஷிமால், இடதுசாரிகள். இடதுசாரிகள் என்றால் யார், அவர்களுக்கு என்ன நேரப்போகிறது என்று சொல்லிவிட்டு, ஃபீ சமூமி வஹமீம், அவர்கள் நிரந்தரமான நரகத்திலே இருப்பார்கள். கடும் சூடான காற்று, கடும் சூடான நீர், கடும் சூடான புகை, எல்லாம் கொதிக்கின்ற நிலையில் இருக்கின்ற மிக மோசமான ஒரு கிளைமேட், காலநிலை. அப்படியான ஒரு இடத்தில் தான் இந்த ஷிமால் பாக்கியமற்ற இடதுசாரிகள் இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஏனையவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். இப்படி பயங்கரமான நரகம் ஏன் வழங்கப்படுகிறது? ஏன் மனிதனை போட்டு இப்படியெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று சில நேரங்களில் இந்த ஆயத்துக்களை வாசிக்கின்ற படிக்கின்றவர்கள் யோசிக்கக்கூடும். எனவே தான் அல்லாஹ் தஆலா ஷிமால் என்கின்ற இடது கையிலே பட்டோலை பெற்றவர்கள், பாக்கியம் பெறாதவர்கள், இடதுசாரிகள் கடுமையாக இப்படியான கோரமான பயங்கரமான நரகத்தில் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, அதற்கான காரணத்தை, நியாயத்தை, ஜஸ்டிஃபிகேஷனை இங்கே அல்லாஹ் தஆலா சொல்வதனை பார்க்கிறோம். எப்படி சொல்கிறான்? பல வகையான காரணங்களை சொல்கிறான். இன்னஹும் கானூ கப்ல ذلك முத்ரஃபீன், அதுக்கான முதலாவது காரணம், மிக பிரதானமான முதலாவது காரணம், தரஃப் ஆடம்பரத்திலே மூழ்கி இருந்தார்கள். உலகத்தில் வாழுகின்ற பொழுது பொருளாதார வசதிகள், வாய்ப்புகள், பட்டம், அதிகாரங்கள், அறிவு, ஆரோக்கியம், நீண்ட கால ஆயுள், பட்டாரம் என்று எல்லாமே கிடைக்கின்ற பொழுது மனிதன் சில நேரங்களில் தன்னை மறந்து, தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனை மறந்து, எதிர்கால வாழ்வை மறந்து, மறுமையை மறந்து தம்பட்டம் அடித்துக்கொண்டு ஆடம்பரத்தில் மூழ்கி வாழ தலைப்படுகிறான். அவனுடைய பாரதூரங்கள் ஏராளம் தாராளம். அது பற்றி விரிவாக பேசுவதற்கான நேரம் இதுவல்ல. எனவே தரஃப் என்பது ஒரு பயங்கரமான குற்றமாக இஸ்லாம் சொல்கிறது. ஆடம்பரமாக வாழ்வது, ஊதாரித்தனமாக வாழுவது, வீண் விரயமாக வாழுவது ஒரு பயங்கரமானது. முன்னைய சமூகங்களிலே ஆத் சமூகம், சமூக நாகரிகம், ஃபிரோனிய சமூகம் எல்லாம் பெரும் பெரும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் அதிகாரங்களையும் வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் ஆடம்பரத்தில் மூழ்கியதை அல்லாஹ் தஆலா பல்வேறுபட்ட சூறாக்களை விளங்கப்படுத்துகிறான். அப்படியான சமுதாயங்கள் உலகத்திலே முகவரி இல்லாமல் அளிக்கப்பட்ட வரலாறுகளையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த தரஃப் என்று சொல்கின்ற ஆடம்பரம் ஒரு பயங்கரமான குற்றமாக குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. அப்படியான வாழ்க்கை அல்லாஹ்வை மறந்து வாழ்வதற்கு, மறுமை பற்றிய சிந்தனையை மொத்தமாக புறக்கணித்து வாழ்வதற்கு காரணமாக இருந்தன. எனவே அவர்கள் பாவத்தில் மூழ்கினார்கள். இது ஒரு காரணம் நரகத்துக்கு செல்வதற்கு. இரண்டாவது காரணம், வகானு யுஸ்ரூன அலல் ஹின்ஸில் ஆதீம், அவர்கள் பெரும் பெரும் பாவங்களில் மூழ்கி இருந்தார்கள். இரண்டாவது காரணம். ஹின்ஸ் என்று சொன்னால் நேரடியாக பெரும் பாவம். இன்னொரு கருத்து இருக்கிறது, இமாம்கள் குறிப்பாக சஹாபாக்கள் சொல்கின்ற விளக்கம்,
ஷிர்கை தான் ஹின்ஸ் என்ற சுப்பிரயோகம் குறிக்கிறது. மூன்றாவது இன்னொரு கருத்தும் இருக்கிறது, சத்தியத்தை முறித்து வாழுவது, வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பது. இப்படியான பாரிய குற்றங்களிலே அவர்கள் தொடர்ந்தும் மூழ்கி இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்லுகிறார். எனவே பல்வேறுபட்ட அனாச்சாரங்களிலும் பாவ காரியங்களிலும் பெரும் பெரும் பாவங்களிலும் அவர்கள் தொடர்ந்து அசர்ற அலான்னு சொன்னால் பிடிவாதமாக இருந்தார்கள், திருத்தவே முடியாதவர்கள். சாதாரண சில அவேர்னஸ் ப்ரோக்ராம்களுக்கு கூட திருத்தவே முடியாது. பயங்கரமாக தீமைக்கு உட்பட்டு எடிக்டாகி அதிலிருந்து கலட்ட முடியாத பாவமே தொழிலாக கொண்டு வாழ்கின்ற மனிதர்கள் தான் யுஸ்ர் ரூர் அலல் ஹன்சில் அவசியம். எனவே அவர்கள் இரண்டாவது காரணம், இப்படி பாவத்திலே மூழ்கி விலகி கொள்ள முடியாத, கலந்து கொள்ள முடியாத மனிதர்கள் இரண்டாவது தன்மை கொண்டு. மூணாவது, மறுமையை அவர்கள் மொத்தமாக மறுக்கிறார்கள், மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள், இக்னோர் பண்ணுகிறார்கள். அதனுடைய யதார்த்த நிலை, உண்மை நிலை தெரிந்தும் கூட அதனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாரில்லை. எனவே வக்கானு யகூலூன இதா மித்னா வகுன்னா துராபன் வ இதாமனா இன்னா லமபூஸூன், அவர்கள் நையாண்டித்தனமாக பரிகாசம் செய்கின்ற நோக்கத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி ஊண்டி அழுத்தமாக திரும்ப சொல்கின்ற பொழுது, குர்ஆனுடைய மையக்கருத்தாகிய மறுமையை பிரதானமாக பிரசாரம் செய்கின்ற பொழுது அவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள், நாங்கள் மரணித்து மண்ணாக போய் உக்கி போய் தெரித்து போனதன் பிறகு திரும்பவும் நாங்கள் எழுப்பப்படுவது சாத்தியமா என்று மறுமை சாத்தியம் இல்லை என்ற தோரணையிலே கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தார். தொடர்ந்து ஆபாவுனல் அவ்வளோன், எங்களது மூதாதையர்களுமா சேர்த்து எழுப்பப்படுவார்கள் என்று அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். எனவே மறுமை என்பது சாத்தியமில்லை என்ற கருத்து அன்ற காலத்திலே முக்கியமாக முன்வைக்கப்பட்டது. இன்று நாங்கள் வாழுகின்ற இன்றைய உலகத்தில் கூட கற்புலனுக்கு அப்பாற்பட்டவைகள் உண்மை அல்ல, மத நம்பிக்கை என்பது போலியானது என்ற கருத்து ஊண்டி பேசப்படுகின்ற ஒரு மெட்டீரியல் கலந்த ஏத்திசம் கலந்த ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் பெரும் சவாலாக மாறி இருக்கிறது. எனவே இத்தகைய மறுமையை பற்றி நம்பிக்கை இல்லாத பொழுது ஏற்படுகின்ற விளைவுகளைத்தான் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த மறுமையை மறுப்பது மற்றொரு காரணம் நரகத்திலே இப்படி தண்டிக்கப்படுவது. உண்மையிலே குர்ஆனுடைய கருத்துப்படி மறுமை என்பது வெறும் நம்பிக்கை அல்ல. நரகத்துக்கு செல்வதற்கான மறுப்பது நரகத்துக்கு செல்வதற்கான காரணம் மட்டுமல்ல, மறுமையை மறுப்பது உலகத்திலே மிக மோசமான அனாச்சாரங்களும் அநியாயங்களும் மனித உரிமை மீறல்களும் பெரும் பாவங்களும் நிகழ்வதற்கு காரணம் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் வலியுறுத்துகிறார். மறுமை மீதான நம்பிக்கை, மரணம் மீதான நம்பிக்கை, மறுவாழ்வின் மீதான நம்பிக்கை மனிதனை சிறந்த மனிதனாக மாற்றுகிறது. குர்ஆனிலே சூரத்துல் கியாமாவிலே அற்புதமாக அல்லாஹ் தஆலா இந்த கருத்தை விளங்கப்படுத்துகிறார். பல் யுரீதுல் இன்சான் லியஃப்ஜுர அமாமா, யாரெல்லாம் மனித மறுமையை மறுக்கிறாரோ அவர்களை பொறுத்தவரை லியஃப்ஜுர அமாமா, தொடர்ந்தும் பாவம் செய்ய விரும்புகிறான். எனவே மறுமையை மறுக்கிறான், மறுமை ஒன்று இல்லை என்று சொல்லுகிறான். மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லாத பொழுது அவனிடத்தில் மனிதாபிமான செயற்பாடுகளை எதிர்பார்ப்பது மிகவும் கஷ்டமானது. எனவே மறுமை பற்றி நம்பிக்கை இல்லாத பொழுது பாவ காரியத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எனவே பாவத்தில் ஈடுபடுவதற்கு காரணமாக மரணத்துக்கு பின்னரான மறுவாழ்வை மறுப்பது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கு. எனவே அத்தகைய மனிதன்தான் அனாச்சாரத்தில், அட்டூழியத்தில், ஆடம்பர வாழ்வில், ஷிருக்கு போன்ற வாழ்க்கையில், மிக மோசமான பாவகாரிய செயற்பாடுகளில், மனிதர்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் என்று இப்படியான பாவங்கள் அனைத்திலும் ஈடுபட ஆரம்பிப்பார். அப்படியான மனிதர்கள் தான் குர்ஆன் இங்கு வர்ணிப்பதை போன்றோ அஸ்ஹாபு ஷிமால் என்ற நிலையை அடைகிறார்கள். இடதுசாரிகள் அல்லது பாக்கியமற்றவர்கள், ஃபி தில்லிம் யஹ்மூம் என்று சொல்கின்ற அந்த கருமையான புகைக்குள்ளால் அவர்கள் வாழுவார்கள். கடும் கொதி நீரால் அவர்கள் அங்கே தண்டிக்கப்படுகிறார்கள். கடும் அனல் காற்றால் அவர்கள் அங்கே வேதனைக்குட்படுத்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தாலா இங்கே சொல்லுவதனை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா இப்படி மறுக்கின்ற மனிதர்களை கொல் இன்னல் அவ்வலீன வல் ஆஹிரீன், நீங்கள் மாத்திரமல்ல முன்னால் வாழ்ந்தவர்களும் உங்களுக்கு பின்னால் வாழப்போகின்றவர்களும் சேர்த்து லமஜுமு ஓன இலாயோம் மியகாத் யோமி மாலும், திருப்பி எழுப்பப்பட இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா வலியுறுத்தி இந்த ஆயத்துக்களிலே சொல்லி செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மறுமை ஒன்று இருக்கிறது.
அதிலே சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. இந்த நரகத்துக்கு ஏன் மனிதர்கள் செல்கிறார்கள் என்பதற்கான காரணங்களை மிக சுருக்கமாக ஒரு சில காரணங்களை வலியுறுத்தி இங்கு சூரத்துல் வாக்கியாவிலே சொல்லுகிறார். எனவே இத்தகைய காரணிகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு அதன் காரணமாக எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். மறுபக்கம் மறுமை மீதான ஆழ்ந்த நம்பிக்கை, இறை பய உணர்வு கண்டிப்பாக நன்மைகளை நோக்கி எங்களை நகர்த்துகிறது. இறுதியாக விளைவாக அஸ்ஸாபிகூன் அல்லது அஸ்ஹாபுல் யமீன் அல்லது மைமனா என்கின்ற உன்னத நிலைகளை நோக்கி நாங்கள் செல்வதற்கு அவை காரணமாக அமைகின்றன. அந்த வகை அல்லாஹு தாலா இத்தகைய மிக கடுமையான பயங்கரமான நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து உன்னதமான அஸ்ஹாபுல் யமீன் அதைவிட உன்னதமான அஸ்ஸாபிகூன் என்ற நிலைகளை அடைவதற்கு எல்லாம் அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹல் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.